இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி த ஜேர்னி ஆஃப் லைஃப், வாழ்க்கை பயணம். இந்த தலைப்பின் கீழே 10 சத்தியங்கள். முதலாவது பர்த், பிறப்பு. இரண்டாவது growth, வளர்ச்சி. மூன்றாவது ட்ரூத், சத்தியம். நான்காவது ஃபெய்த், விசுவாசம். ஐந்தாவது லென்த், நீளம். ஆறாவது வித், அகலம். ஏழாவது டெப்த், ஆழம். எட்டாவது வார்ம்த், அனல். 9 ஸ்ட்ரென்த், பலம். 10வது டெத், மரணம். த ஜேர்னி ஆஃப் லைஃப், வாழ்க்கை பயணம். இந்த மாதத்தில் உங்களுக்கு தெரியும், வருகிற 3ஆம் தேதி போதகர் பிரபுதாஸ் வாசம் தகப்பனுடைய நினைவு நாள். 11ஆம் தேதி என்ன இருக்கிறது? எங்கள் தாயாருடைய பாஸ்டர்மாவுடைய இந்த மாதத்தில் எங்கள் குடும்பத்தில் நினைவு நாளும் வருது, பிறந்த நாளும் வருது. ஆகவே இதெல்லாம் வாழ்க்கை பயணம், பிறப்பில் ஆரம்பித்து முடிவு வரைக்கும். அந்த பயணத்தை குறித்து த ஜேர்னி ஆஃப் லைஃப், வாழ்க்கை பயணம், அதை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவது பர்த், பிறப்பு. சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். லூக்கா 1:13-14. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறும், அவனுக்கு யோவான் என்று பெறும். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். யோவான் 16:20. ஸ்திரீ அவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தில் அப்புறம் உபத்திரத்தை. பிறப்புன்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். பிறக்கும் போது என்ன வருது? எல்லாருக்கும் சந்தோஷம். பிறந்த பிறகு இரண்டாவது growth, என்ன இருக்கணும்? வளர்ச்சி. லூக்கா 2:45. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய். 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்து, குழந்தையைப் போல யோசி. நான் புருஷன் ஆன போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை. ஆகவே வளர வளர என்ன செய்யணும்? குழந்தைக்குரிய காரியங்களெல்லாம் ஒழித்து விட்டணும். இப்போ குழந்தைங்க பாலுக்கு பசி அந்த ஓணும் அழும், பார்த்துருக்குறீங்களே? அது குழந்தை. இப்போ ஒரு 50 வயசு ஆகுது, காலையில் காப்பி தரலன்னு ஓன்னு அழுதாருன்னு வைங்க, குழந்தை அழுகுது, அதுக்கு பால் வேணும்னு அழுது. நீ என்ன அழுதுன்னு இருக்கு? 10 நிமிஷம் ஒரு காப்பி அமைதியாக உட்காந்து, அதுக்கு போய் ஒப்பாரி என்ன செய்யக்கூடாது. வளர வளர இந்த குழந்தைக்கிறதெல்லாம் என்ன செய்யணும்? 1 பேதுரு 2:1. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தை வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குதை ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி. இது ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும்படி என்ன செய்யணும்?
புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனம் ஆகிய கலகமில்லாத ஞான பாலின் மேல் வசனத்தின் மேல் அப்பதான் வளர முடியும். புதிதாய் பிறந்த குழந்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாத்திரம்தான் வாஞ்சியாக இருக்குமா பாலின் மேலே. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாத்திரம்தான் பைபிளே திறக்கிறாங்க, தூசி தட்டி எடுத்துன்னு வந்துடுவாங்க. வாரம் முழுதும் பைபிள் என்ன ஆகல, வளர முடியாது. அப்படி இருந்தால் வளர. எபிரியர் 5:12-14 காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்குகளின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் ஊன்றுகிறவன் குழந்தையாக இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கு. பலமான ஆகாரமானது நன்மை தீமை எனதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானங்களையும் உடையவர்களாகிய பூரண வாழ்வு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வளர வர பலமான ஆகாரம் சாப்பிடணும், அப்போ தான் வளரணும். அதே போல் வசனத்துலேயும் வளர வர கடினமான உபதேசங்களை கற்பனைகளை கீழ்ப்படியணும், அப்போ தான் வளர முடியும். 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு எப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டதாக. 3வது, வாழ்க்கை பயணத்திலே நமக்கு தேவை ட்ரூத், சத்தியம். யோவான் 3:30 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை வாழ்க்கையில் விடுதலையாக வாழணுன்னா என்னத்தை அறியணும்? சத்தியம் அறியலைன்னா விடுதலையாக வாழ முடியாது. பிசாசு அநேக கட்டுகளை வைத்து விடுதலையாக வாழ விட மாட்டான். சத்தியத்தை அறிய அறிய சத்தியம் உங்களை என்ன செய்யும்? யோவான் 16:13 சத்திய ஆவியாக அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை அவர் தம்முடைய சுயமாய் பேசணும். தாம் கேள்விப்பட்டகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும். யோவான் 14 அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர. பிலிப்பியர் 3:7-11 ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையறால் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற விசுவாசம் மூலமாக தேவனால் உண்டாயிருக்க நீதியை உடையவனாகிறது கிறிஸ்துவுள் இருக்கிறவன் என்று காணப்படும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள் எப்படி ஆயினும் நான் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுதற்கு தகுதியாக முடியும். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக லாபமானதே ஆண்டவரை அறியணும். லாபமான நஷ்டமான ஆகட்டும். இன்றைக்கி உலக அறிவுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ தியாகம். பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைங்களுக்கு டியூஷன் படிக்கும், இதுக்கு எவ்வளோ என்ன செய்கிறோம் செலவு. ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம். பிள்ளைங்க ஆண்டவரை அறிவதற்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். எத்தனையோ கிறிஸ்தவ புத்தக கடைலாம் இருக்குது. பிள்ளைங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். இந்த புத்தகத்தை வாசித்து ஆண்டவரை அறியணும், பிள்ளை வளரணும், அதற்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம். உலக படிப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம்.
பிள்ளைகள் தேவனுடைய வழியிலே வாழுவதற்கு இதுவரைக்கும் எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பிள்ளை ஆண்டவரை தேடலன்னு வைங்க, அப்புறம் அழுது பிரயோஜனம். இந்த உலக படிப்பில் எவ்வளோ செலவு பண்ணி படிக்க, அதே போல் கர்த்தரை அறிகிற அறிவில் என்ன செய்யணும், வளர்க்கணும், தியாகம் பண்ணும், செலவு பண்ணும். அதுதான் அவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நீதிமொழிகள் 4 ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை. வாழ்க்கை பயணத்தில் என்ன தேவை? ஞானம் இல்லாமல் பண்ண நிறைய கஷ்டப்படும். ஞானம் இல்லாமல் நாம் செய்கிற காரியங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கணும். அதனால்தான் எதை சம்பாதி புத்தி. ஞானமே யாக்கோபு 1 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவிடாத, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கும். கேட்டு வாங்கிக்கும். ஞானம் இல்லைன்னா கேட்டு, ஞானம் இல்லாமல் இந்த பயணத்தில் போகாத. வாழ்க்கை பயணத்தில் ஞானம் இல்லாமல் போனால் ஏராளமான கஷ்டங்கள், ஆபத்துகள் வரும். தேவனிடத்தில் என்ன செய்யணும்? ஞானத்தை பெற்று. 4வது ஃபெய்த், விசுவாசம். ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே. வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவரை விசுவாசி. உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார் என்று விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவார். எபிரேயர் 10:38-30 விசுவாசத்தினால் நீதிமான் பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியம். நாமோ கெட்டு போக பின்வாங்கலாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்குங்க. நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா, பிழைக்கிற வழி நாங்கள் பிழைக்கிறேன்னா, எனக்கு பிழைக்க ஒரு வழி கற்றுக் கொடுங்க, நீ பிழைக்கிற வழியை பாருன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? நீதிமான் எப்படி பிழைக்க முடியும்? இந்த உலகத்தில் நீதிமான் பிழைக்கிறதுக்கு வழி என்ன? விசுவாசத்தினால் நீதிமான், அது இல்லைன்னா பிழைக்க முடியாது. நீதிமானால் விசுவாசம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? பிழைக்க முடியாது. இதுதான் வழி. பின்வாங்கி போனால் ஆண்டவர் அவனால் பிரியமாக இருக்கும். எபிரேயர் 11:1-6 விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியம், காணப்படாதவைகளை நிச்சயம். அப்படின்னா என்ன? கண்ணால் பார்த்த பிறகு விசுவாசிக்கிறது விசுவாசம், பார்க்கறதுக்கு முன்னாடியே விசுவாசிக்கும். நம்பப்படுவதில் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சரி அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசம் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? பிரியப்படுத்தவே. எபிரேயர் 12 ஆகியால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாவத்தையும் தள்ள, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும். வாழ்க்கை பயணத்தில் பொறுமையோடு யாரை பார்த்து ஓடணும்? விசுவாசத்தை துவக்கிறவரும். வேறு யாரையும் பார்த்து ஓடாத. வேறு யாரும் பார்த்து ஓடனா ஆபத்து. இந்த வயலில் இது மாடு வச்சு இது பண்ணுவாங்கப்பா, இந்த ஏர் விழுவாங்கப்பா, தள்ளிக்கின்னு புதுசாக வேலைக்கு வந்தானோ அந்த இது வயலில் போகிறதுக்கு தள்ளின்னு போப்பான்னா அவன் சொன்னாங்க, பார் தூரத்தில் ஒன்று இருக்குது, அதை பார்த்து தள்ளின்னு போன்னு சொன்னான். நேராக பார்த்து என்ன பண்ணு, சாயங்காலம் வந்து பார்த்தா இப்படியோ போதான் அப்படி போதான், என்னப்பா நீங்கள் தானே சார் சொன்னீங்க, அதை நேரம் அதை பார்த்தா அது மரம் இல்லையா, அது ஒரு மாடம். அந்த மாடு இப்படி போச்சுன்னா இப்படி போனாராம். மாடு மேயமே இப்படி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு சாயங்காலம் வந்து பார்த்தா என்ன ஆகுது, எல்லாம்
அவர் அவசரத்தில் அதை பார்த்து போயிட்டுருக்காரு. அது என்னான்னு கூட என்ன செய்யலை. தூரத்தில் இருக்கிறது ஏதோ மரமோ ஏதோ இது நினச்சின்னு, அது மரம் இல்லை, அது ஒரு மாடு. அது அன்றைக்கி நாள் பூரா எங்கெங்கெல்லாம் போச்சோ இதுவும் அப்படி தான் நடக்கும். இயேசுவை தவிர வேறு யாராவது பார்த்துன்னு இருந்தீங்கன்னு வைங்க, அவங்க எப்படி போனால் எப்படி போவீங்க, இப்படி போங்க, கடைசியில் உங்கள் வாழ்க்கையை எப்படி போயிருக்கும். ஒழுங்காகவே அவரையே பார்த்துப்போம். 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறேன். அப்படி தான் ஜெயிக்கும். விசுவாசத்தில் உலகத்தில் சந்திக்கிற காரியங்களை வெற்றி பெற முடியும். அவிசுவாசம் அந்த சந்தேகம் தான் முடியாது. எபேசியர் 6:16 பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை, பிசாசு எத்தனை தாக்குதல் வந்தாலும் அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் என்னும் இப்போ விசுவாசம் நம்ம பாதுகாக்கும். விசுவாசம் இல்லைன்னு வைங்க, அம்புகள் நேராக வந்து லூக்கா 22:31 பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இந்த கோதுமையை சுழலினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டார். நானோ உன் விசுவாசம் ஒழியாதபடிக்கு உனக்காக நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை அதற்கு ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கு. அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் குறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று உனக்கு சொல்லி. அவர் தெரியல, பெரிய சோதனை வரப்போது பேதுரு உணராமல், நான் எல்லாத்துக்கும் ஆண்டவருக்காக மறிக்கவும் காவல் எதுக்கும் ஆயத்தம் இல்லை. எதுக்கு ஆயத்தமாரு? மறுதலிக்க தான். சாத்தான் உன்னை சோதிக்கும்படி. நானும் எதுக்காக ஜெபம் பண்ணுறார்? உன் விசுவாசம் ஒழியாதபடிக்கு உனக்காக. அப்படின்னா ஏன் அப்படி ஜெபம் பண்ணுறார்? ஏன் ஜெபம் பண்ணுறார்? பிசாசுடைய இவனை சோதிக்கிறதுல பிசாசுடைய நோக்கம் என்ன? உன்னை சோதிச்சு என்ன பண்ணும்? என் விசுவாசம் ஒழியணும். ஆண்டவர் மேலே இருக்க விசுவாசத்தை விட்டு இவன் பின்வாங்கி போகும். ஏன்னா அதான் பழைய விசுவாசத்தினால் நீதிமான். விசுவாசம் ஒழிந்து போச்சுன்னா இவனால் என்ன செய்ய முடியாது. பிசாசு அப்போ எதுக்கு சோதிக்கிறான்னா, நம்ம ஒவ்வொருவரையும் பலவித சோதனை எதுக்காக சோதிக்கிறான்னா, அந்த சோதனையில் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தை விட்டு விடணும், விசுவாசத்தை ஒழிக்கணும். விசுவாசம் ஒழிஞ்சால் அதுக்கு மேலே பழைக்க முடியாது. அதனால தான் அவர் ஜெபம் பண்ணுறார். நானோ உன் விசுவாசம் ஒழியாதபடி உனக்காக 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்னினாலே அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்க உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாக காணப்படும். விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேறும். யாக்கோபு 1:2 நான் என் சகோதரரை, நீங்கள் பல விதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. இப்போ பரீட்சை நடந்துன்னு இருக்குதா இல்லையா? அவங்களுக்கு தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் பரீட்சை இருக்குது. என்ன பரீட்சை? விசுவாசத்தின் பரீட்சை. எப்போ? பல விதமான சோதனை, ஒரு விதம் இல்லை, பல விதமான சோதனை அகப்படும் போது என்ன நடக்குதாங்க? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கு. பொறுமையானது பூரண கிரியை செய்யப்படும். 5வது, வாழ்க்கை பயணத்தில் லென்த், நீளம். எபேசியர் 6:1 நம்ம பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படி. இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என்ன செய்?
உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம். உனக்கு நன்மை உண்டாகணும். உன் பூமியில் வாழ்நாள் எப்படி இருக்கணும்? நீடித்து இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்? உன் தகப்பனையும் உன் தாயும். இதுதான் வாக்குத்தத்தம் உள்ள முதலாம். சங்கீதம் 91:14-16. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால். தேவன் மேலே எப்படி இருக்கணும்? வாஞ்சை. அப்படி இருந்தால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறான். அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் அவன் என்னை நோக்கி, நான் அவனுக்கு மறு உத்தரவு. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு. ஆண்டவர் மேலே வாஞ்சியாயிரு, ஆண்டவரை தேடு, ஆண்டவர் மேலே அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும். அப்பொழுது அவன் என் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடி நீடித்த நாட்களை என்ன செய்வேன்? சங்கீதம் 34:12-16. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன். நன்மை வேணும், ஜீவன் வேணும், நீடிய நாட்கள் வேணும்னா என்ன செய்யணும்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனத்திற்கும் விலக்கி காத்து. தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை செய். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்துக்கு. ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி, நரை வயது மட்டும் நான் உங்களை நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் சுமப்பேன், தப்புவேன். சங்கீதம் 92:13-15. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் சேர்த்து. கர்த்தர் உத்தமன் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாயிருப்பார்கள். 6வது, வாழ்க்கை பயணத்தில் வித் அகலம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவரை இவ்வளவாய் உலகத்தில் ஒவ்வொருவரையும் 1 தீமோத்தேயு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையவும் அவர் எல்லா மனுஷரும். ஆகவே அகலம் எந்த அளவுக்கு? எல்லா மனுஷரையும். அப்போஸ்தலர் 10:34-30. அப்பொழுது பேதுரு பேசத்து, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய். யாராக இருந்தாலும் யாரா நம்முடைய இறுதியம், வாழ்க்கை பயணத்தில் குறுகிய இறுதியம் இருக்கக்கூடாது. சில பேருக்கு அவங்க இறுதியத்தில் வெறும் அவங்க குடும்பம் மாத்திரம்தான், வேறு யாரை பற்றி அவங்களுக்கு அக்கறையே, யாருக்கு ஒருத்த பாரம் இருக்காது. யாருக்காவது ஜெபம் பண்ணால் அவங்களுக்காக தான், இப்போ வேறு யாருக்கும் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. உலகத்தை அன்பு கூர்ந்தார் எல்லாரையும். அந்த மாதிரி இறுதியும் அகலமாக. ஒருத்தர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் மனைவியை, என் 2 பிள்ளைகளை, இந்த 4 பேர் மாத்திரம். அவர் ஜெபம் என்னவா? அஸ் ஃபோர் நோ மோர்னார். அஸ் ஃபோர் நோ மோர்னு. இந்த 4 பேர் தான். இது தப்ப வேறு யாரை பற்றிக்கும் எனக்கு கவலையே. இங்கே யாருன்னா அப்படி இருக்கிறீங்களா? இங்கே யாருன்னா அப்படி இருக்கிறீங்களா? இவனே மோசம்னு நினைப்பீங்க. இவனோட மோசமாக இன்னொருத்தர் இருந்தானோ.
இவனோட மோசமாக அவன் என்ன ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் மனைவியுடைய கணவனை ஆசீர்வதியும், என் பிள்ளையுடைய தகப்பனை ஆசீர்வதியும். யாருக்கு பண்ணுறான்? மனைவி கூட பிள்ளை கூட பண்ணலையா? 3 ஜெபமும் யாருக்கு? அப்படி இருக்காதீங்க, அப்படி இருக்காதீங்க. வாழ்க்கை பயணத்தில் இறுதியும் அப்படி இருக்கணும். அதெல்லாம் யாக்கோபு 2:1 என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ள, ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்கள் உள்ள வஸ்திரமும். அந்த மாதிரி யாருன்னா வந்திருக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கு அப்படியே மினுக்கின்னு வரணும்னு பண்ணாதீங்க. பாருங்கள் எவ்வளோ தங்க மாட்டினர்கள். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆளுங்களாம் இருந்திருக்கிறாங்க. வீட்டிலே வச்சுட்டு வாங்க. வேறு எங்கன்னா போய் பேங்க்கில் யாரோ தங்கம் வச்சாங்களோ, வேலை செய்கிறோன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. அது பார்த்தீங்களா நியூஸில்? எத்தனை 1.5 கோடிக்கு பேங்க் லாக்கரில் என்ன வச்சுருந்தேன், தங்கம் நகை எல்லாம் வச்சுருந்தான். போய் பார்த்தா எங்கெங்கே போச்சுன்னா, யாரோ வேலை செய்கிறாள் அசிஸ்டன்ட் மேனேஜருன்றான். பேங்க்குடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ன பண்ணார், தந்த எல்லாத்தையும் காலியாக இருக்குது. நீங்கள் 1.5 கோடிக்கு வச்சுருந்தீங்க, 1.5 கோடி தருவாங்கன்னு நினைக்கிறேன், தரமாட்டாங்க. அந்த லாக்கருக்கு எவ்வளோ கட்டுறீங்களோ அதில் 100 மடங்கு. நீங்கள் வருஷத்துக்கு 500 ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுங்க, அதான் 100 மடங்கு, அவ்வளோதான் கிடைக்கும். நீ எத்தனை கோடிக்கு உள்ளே வச்சாலும் அந்த காசெல்லாம் திருப்பி வராது. பொன் மோதிரமும் மினுக்குள்ள தேவையாதெல்லாம். சில சபையில் எல்லாருமே வெள்ளையில் தான் வராங்க. அந்த மாதிரி ரூல் கொண்டு வரணுமான்னு தெரிலண்ணா. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உள்ளே வந்தால் எதில் தான் வரணும். அந்த மாதிரிலாம் இருக்குது சபை, இல்லைன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் இருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உள்ளே வரும்போது எப்படி தான் வரணும். இங்கே மினுக்கெல்லாம் பண்ணின்னு வரக்கூடாது. பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷன். இன்னொரு ஆள் வரார், கந்தையான வஸ்திரம். இந்த மாதிரி யாருன்னா வந்திருக்கிறீங்களா? அந்தந்த சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன், நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றது. நான் என் வஸ்திரத்தெல்லாம் என்ன பண்ணிடுறேன், கந்தலாக இருக்குன்னு தெரியணும் எனக்கு. கந்தலில் வந்துருந்தீங்கன்னா ஒரு தரித்திரம் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரவும், தரித்தனை பார்த்து நீ அங்கே நில்லு, அல்லது இங்கே என் பாதத்தண்டில் கீழே உட்கார், தரையில் உட்கார் என்று நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தையோடு நிதானிர்களாக என் பிரியமான கேளுங்கள். தேவனை உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐசலாம் தம்மிடத்தில் அன்பு கொள்ளுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணிய ராஜ்யத்தை சுதர்ந்து கொள்ளவர்களாக தெரிந்து கொள்ளவில்லையா? தரித்திர ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களோ தரித்திரத்தை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வரவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்கிறார்கள், அவர்களோ உங்களை நியாயஸ்தானங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்களல்லவோ தூஷ. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து. பட்சபாதம் காட்டினா என்னது? அது பாவம். மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தை தீர்க்க எப்படி எனில் ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் ஒன்றிலே தவிர எல்லாவற்றிலும் குற்றவாளி. ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பார் என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பார் என்று சொன்னார். அதனால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தோம் கொலை செய்ததானால் நியாய பிரமாணத்தை சுவாதீன பிரமாணத்தால் நியாயம் தீர்க்கப்பட போகிறவர்களாக அதற்கு ஏற்றபடி செய்யுங்கள். இவே பாவம். பட்சபாதம் காட்டினா பாவம். மத்தேயு 5:46-40 உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பவர்கள் உங்களுக்கு பலன். ஆயக்காரரும் அப்படியே செய்யலாம்.
உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது ஆயக்காரரும் அப்படியே சரி. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண இருக்கிற நீங்களும் பூரண ஆயிருக்கு. லூக்கா 6:35-36 உங்கள் சத்துருக்களை நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடு, அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியார். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை. யாருக்கு நன்மை செய்கிறார்? நன்றி உள்ளவங்களுக்கா? நன்றி அறியாத துரோகிகள் அவருக்கு என்ன செய்கிறாராம்? ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் 7வது டெப்த் ஆழம். வாழ்க்கை பயணத்தில் என்ன இருக்கணும்? ஆழம் இருக்கணும். மத்தேயு 7:24-20 ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனாவன்? கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு. நான் சொல்லி அந்த வார்த்தையில் கேட்டபடி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன். இவருக்கு ஆழமே இல்லை, அஸ்திபாரமே இல்லை. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் போதின போது அது விழுந்து முழுவதும் ஆழம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப ஆபத்து. ஒரு புயல் அடிச்சாலும் போய்டும். மத்தேயு 13:3-6, 18-24 அவர் அநேக விசேஷங்களை ஓயமாக்களாக அவர்களுக்கு கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க வருவான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் மண் ஆழமாக இராததினால் அது சீக்கிரமாய் உழைத்து வெயில் ஏறின போது தீய்ந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து. ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஊமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து அவனே வழிகள். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு, இவங்க கேட்குறாங்க, இவங்கள வசனத்தை உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகிலும் தனக்குள்ளே என்ன இல்லை, வேறு எவ்வளோ வசனத்தை கேட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் தனக்குள்ளே வேறு கொஞ்ச காலம் மாத்திரம் வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் வேறில்லைன்னா முடியும். எபேசியர் 3:17-10 விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றுள்ள சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர் அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள தேவனுடைய சகல பரிபுறத்தால் அவர் தம்முடைய மகியும் நாயசர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக். ரோமர் 8:35-30 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அன்பு ஆழமாக வேறொன்று இருந்தால் எதுவும் என்ன செய்யாது, பிரிக்க. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பாட்டேன் இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயமங்களாக இருக்கிறோம். மரணம் ஆனாலும் ஜீவன் ஆனாலும் தேவ தூதனாலும் அதிகாரங்களாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வு வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பை விட்டு நம்மை
பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திற்கு. அதெல்லாம் வேரூன்றி இருக்குங்க. எது நடந்தாலும் நான் அந்த அன்பை விட்டு மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதி அநேகருடைய அன்பு தனி முடிவு பெயர்ந்தோம் நிலைநிற்பனே ரட்சை. 8வது வாம்த் அனல். ரோமர் 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையார், ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2:1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டிய 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் 7 பொன் குத்து விளக்கு மத்தியுள்ளாகிற சொல். உன் கிரியைகளையும், இந்த சபையை குறித்து என்ன சொல்கிறார்? உன் கிரியைகளையும், உன் பிரயாசத்தையும், உன் பொறுமையும், நீ பொல்லாதவர்களை செய்ய அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அவங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் இழைப்படியாமல் பிரயாசப்பட்டதையும். இப்போ நல்ல இதெல்லாம் இருக்குதா இல்லையா? அந்த சபையில் நல்ல குணம்லாம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆனாலும்னா என்ன ஆகுது இப்போ? ஆனாலும் தோசை ஊற்றி இப்படி திருப்பி போடுறீங்க பாருங்க, திருப்பி போ. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? இப்படி கவுத்து பாருப்பா. ஆனாலும் என்ன ஆயிடுச்சு? அதில் கொண்டு அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தா என்று நினைத்து மனந்திரு. ஆதியில் செய்த கிரிகளை இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உணர்த்து. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் வழக்கத்ததென்று நீ. வெளிப்படுத்தல் 3:14 லவோதிக்கியா சபையின தூதனுக்கு எழுந்து என்ன உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியம் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்க ஆமீன் என்பர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால், இப்படி நீ குளிரன்றி அனலுமின்றி வெகுதுப்பா ஆண்டவருக்கு வயிறு கலகுதான். அனலும் இல்லை குளிரும் இல்லாதவங்களை பார்த்தா ஆண்டவருக்கு என்ன செய்யுது? உன்னை என் வாய் நன்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். இதான் உன் நிலைமை. உனக்கு தெரில. உனக்கு நீ என்ன நினச்சின்னு இருக்கிற? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறை இல்லை என்றும் நான். நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி நெருப்பிலை புடமிட்டப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்திக்கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கி நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்க வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை செய். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷை ஆகியா நீ ஜாக்கிரதையாக இருந்து இதோ வாசற்படி நின்று ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்து நான் பிரவேசித்தேன். அவனோடு போஜனம் அவனும் என்னோடு. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய என்னோடு கூட உட்காரும்படி. அனல் எல்லாம் குளிரெலாம் வாந்தி பண்ணி போடும். ஆனால் இருதயத்தை திறந்து நான் உள்ளே வந்து போஜனம் பண்ண என் கூட எங்கே உட்காருவேன்? சிங்காசனத்தில். 1 பேதுரு 1:20 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாக ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படி உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டுள்ளான். என்ன செய்யணும்? சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு.
1 பேதுரு 4:8. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒரு ஊக்கமான அன்பு திரளான பாவங்களை. 9, வாழ்க்கை பயணத்தில் ஸ்ட்ரென்த், பலன். உபாகமம் 33:20. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சங்கள், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ நாள் ஆண்டவர் இந்த உலகத்தில் உன் நாட்கள் இருக்கிற அத்தனை நாட்களுக்கு தேவையான பலனும் ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும். ஒவ்வொரு நாளும் உரிமைப்பார். ஆண்டவரை இன்றைக்கு எனக்கு தேவையான பலத்தை தார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உன் நாட்களுக்கு தக்கதாக உனக்கு பலன். பிலிப்பியர் 4:11 என் குறைச்சலின்னு நான் இப்படி சொல்லுகிறேன். ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கணும். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் குறைவுபடவும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வாழ்க்கை பயணத்தில் எல்லாம் வரும். திடீர் நிறைவும் இருக்கும், சில நேரத்தில் என்ன இருக்கும்? குறைவாக. சில நேரத்தில் நிறைவாக வயிறு நிறையா சாப்பிட்லாம், சில நேரத்தில் எப்படி இருக்கணும்? பட்டினியாக. எல்லாத்துக்கும் தான் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. 2 கொரிந்தியர் 12:9-10 அதற்கு அவர் என் கிருபை உனக்கு பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல். என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போது பலவீனமாக இருக்கு. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுவேன். ஏசாயா 40:27-30 யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானேன். ஏன் சொல்கிற? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராக அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவத்துக்கு சத்துவத்தை பெருகும். இன்றைக்கி யாருன்னா சோர்ந்து போய் வந்து இன்றைக்கி ஆண்டவர் பலன் கொடுப்பார். சத்துவம் இல்லாமல் வந்து அவங்களுக்கு சத்துவத்தை. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவனுடைய பாதத்தில் என்ன கிடைக்கும்? புது பலன். கழுகை போல செட்டைகளை அடைத்து அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும். சங்கீதம் 18:12-39 என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை சபைப்படுது. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் என் கீழ்படும். நான் என் பகரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரி எனக்கு. நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போயான் உன் பலன். ஆபத்து காலம் சோர்ந்தோம், அப்போ தான் உன் பலத்தை காட்டணும். அப்போ தான் உள்ள பலன் இருக்கா இல்லையான்னு தெரியும். சரியா? யாருன்னா ஆபத்து காலத்தில் சோர்ந்து வந்திருக்கிறீங்களா? அப்போ நான் என்ன அர்த்தம்? பலன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 10வது டெத், மரணம். வாழ்க்கை பயணம் பிறப்பில் ஆரம்பிக்குது. பலவித அனுபவங்கள் வழியாக சென்ற கடைசியில் எங்கே வந்து நிற்குது? முடிவில் வந்து மரணம். பிரசங்கி 3:1-20 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம்.
கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம். ஒரே இதில் இருந்துன்னு இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுன்னு இருக்கக்கூடாது. சரியா? அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு தழு ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு. இது ஞாபகம் வச்சுங்க, எப்போ பார்த்தாலும் பேசின்னு இருக்கக்கூடாது. தலைப்பு பேச ஒரு, ஸ்நேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, வருத்தப்பட பிரயாசனுக்கு அதிலே பலன் என்ன? மனுபுத்திரர் பாடும் வடுபடி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு தொல்லை இருக்குதோ. அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்க உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்து. அதனால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்கிற கிரியை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வது மே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்றார். அதனோடு ஒன்றும் கூட்டக்கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கக்கூடாது. மனுஷர் தமது பயந்திருக்கும்படி தேவன் இப்படி முன் நடந்தது இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறது, முன்னே நடந்ததையோ தேவன் புதுசாக எதுவும் நடக்கலை. இதனாலும் இப்போ நடக்க ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருக்கு. பின்னும் சூரியனுக்குள்ளே நான் நியாயஸ்தானத்தில் கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி பார்த்துனே இருக்கிற. நீதி ஸ்தலத்தில் என்ன நடக்குது? அநீதி நடக்குது. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படி தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமை குறித்து என் உள்ளத்தில். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் அவர்களுக்கு இவைகளுக்கும் ஏக சமம். இவைகள் சாகிறது போல அவர்களும் ஜீவனுக்கு எல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மை உள்ளவன். எல்லாம் மாயையே. யார் எழுதுறாத? சாலமன் பிரசங்கி புத்தகத்தை யார் எழுதினது? சாலமன். தேவனிடத்தில் ஞானத்தை பெற்ற சாலமன். அவர் எல்லாத்தையும் பார்க்குறார். பார்த்து என்ன சொல்கிறார்? எல்லாம் மாய. ஒவ்வொன்று பின்னால் ஓடி பார்க்குறேன். கட்ச பிறகு பார்த்தா இது ஒன்றுமே, இதுக்கு அவ்வளோ எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இருக்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருக்கவும் நன்மை அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவனுக்கு பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்ப வர பண்ணுகிறவன் யார்? சங்கீதம் 90:4-12. இது யார் எழுதின சங்கீதம்?
90 யார் எழுதின சங்கீதம்? தேவ மனிதனாகிய மோசேயின் ஜெபம். யார் இந்த மோசே? தேவனோடு ஒரு மனிதன் தன் சிநேகிதனோடு தேவன் மோசையோடு என்ன பண்ணார்? அவனை போல தீர்க்கதரிசி யாரும் இல்லை. அந்த மோசே, தேவனை முகமுகமாய் பார்த்த மோசே தான் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரை நோக்கி என்ன ஜெபம் பண்ணுறார்? உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஸ்காம போலவும் இருக்கு. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு நித்திரைக்கு ஒத்திருக்கிறார். காலையில் முளைக்கிற புல்லுக்கு வைப்பார். அது காலையில் முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலும் எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையாத வருத்தமும் சஞ்சலம்தான். மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் எத்தனை வருஷம் இருந்தாலும் வருத்தமும் சஞ்சலம் அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் நமது கோபத்தின் வல்லமை நமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞானம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு அந்த ஞானம் என்ன எவ்வளோ அந்த நாட்களில் என்ன செய்யணும்? அந்த ஞானத்தை எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு சங்கீதம் 103:15 மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு வெளியின் புஷ்பத்தை போல் காற்று அதன் மேல் வீசணும், அது இல்லாமல் அது இருந்த இடமும் இனி அதை. யாக்கோபு 4:13 மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாதித்து பண்ணுவோம் என்கிறீர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் இருக்க புகையை போல் இருக்கிறது. அதனால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இதை பண்ணுவோம் அதெல்லாம் பேசாதீங்கண்ணா. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே. எபிரேயர் 9:27 அன்றையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படை மனுஷனுக்கு எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டு வாழணும். ஒரு நாள் வந்து என்ன செய்யணும்? மரித்த பிறகு எங்கே நிற்கணும்? நியாயத்தீர்ப்பு. பிலிப்பியர் 1:21-24 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆகியால் சரீரத்தில் பிழைக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாய். நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அவர் நடுவில் மாட்டின்னு இருக்கிறார். 2க்கு நடுவில். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். என்ன 2? இந்த பக்கம் என்ன, இந்த பக்கம் என்ன? தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்து உடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக அப்போ ஆண்டவரோடு இருக்கிறது இந்த பக்கம், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அப்படின்னா இங்கே இருக்கிறதா அங்கே போகிறது தான் ஆண்டவரோடு இருப்பதா எனக்கு ஆசீர்வாதம். ஆனால் இங்கே இருந்தால் தான் உங்களுக்கு 2த்துலேயும் மாட்டின்னு இருக்கிறார். ஆண்டவரோடு இருக்கிறதா மனுஷரோடு இருக்கிறதா எது நல்லது? ஆண்டோடு இருக்கிறது நல்லதா மனுஷனோடு இருக்கிறது நல்லதா? அந்த மாதிரி யாருன்னா மாட்டின்னு இருக்கிறீங்களா? பவுல் நடுவில் மாட்டி ரெண்டிலும் அங்கே போய் அவரோடு இருக்க அதிக. ஆனால் இங்கே இவங்களாம் இருக்கிறாங்களே பல்ல கட்சி என்ன பண்ணும்? இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறீங்களா?
1 தெசலோனிக்கேயர் 4:13-18. அன்றியும் சகோதரி நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்ற மற்றவர்கள் போல என்ன செய்யக்கூடாது, துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன். அப்படியே இயேசுவுக்குள் நித்திராரும் தேவன் அவர்களோடு கூட. கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்வோம், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவருக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதன் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தார் முதலாவது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகும் மேகன் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் நித்தியமாக ஒன்றா தான் இருக்க போகிறோம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் வெளிப்படுத்தின விசேஷம் 14 பின்பு பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மகிழ்கிறவள் இதர் முதல் பாக்கியம் என்று அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழுது இளைப்படைவார். அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட ஆவியானவரும் ஆம் என்று திருவிழம் பண்ணுறாங்க. உலகத்துலேருந்து எதுவும் கொண்டு போக முடியாது, ஆனால் ஆண்டவருக்காக கிரியை செய்த அந்த கிரியை என்ன செய்யும் கூட. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படும். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களில் சிலரை காவலில் போடும் 10 நாள் உபத்திரம் ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாய் அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். 2 தீமோத்தேயு 4:6. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்த்தப்படும், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவருக்கு தெரியுது, அவருக்கு தெரியும் எனக்கு காலம், இந்த உலகத்தில் போக வேண்டிய காலம் வந்துடுச்சு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்தேன். இப்படிதான் இருக்கணும் கடைசி வரைக்கும். நல்ல ஓட்டத்தை விசுவாசத்தை. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்படும். நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் நாள் அது எனக்கு தரும். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னம் ஆகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை. இந்த நாட்களிலே யாரெல்லாம் ஆண்டவர் மேலே வாஞ்ச எப்போ ஆண்டவர் வருவார், ஆண்டோடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார், இந்த நீதியின் கிரீடத்தை தருவார். த ஜேர்னி ஆஃப் லைஃப், வாழ்க்கை பயணம். முதலாவது எங்கே ஆரம்பிக்குது? பர்த், பிறப்பு. இரண்டாவது குரோத், வளர்ச்சி. மூன்றாவது ட்ரூத், சத்தியம். நான்காவது ஃபெய்த், விசுவாஸ். ஐந்தாவது லென்த், நீளம். ஆறாவது வித், அகலம். ஏழாவது டெப்த், ஆழம். 8 வார்ம்த், அனல். 9 ஸ்ட்ரென்த், பலன். 10 டெத், மரணம். இந்த நாட்களிலே இந்த வாழ்க்கை பயணத்தை தேவனுடைய வசனத்தின்படி ஜீவித்து வெற்றிகரமாய் முடித்து கிரீடங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தை காணும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளும்படி, உம்மை பாடி உம்மை ஸ்தோத்தரிக்கும்படி, உமக்கு நன்றி செலுத்தும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வாக்குத்தத்தமாக எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கை பயணத்திலே துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் எங்களை வழிநடத்துகிற தேவன், ஒவ்வொரு பகுதியிலும் எப்படிப்பட்ட சத்தியங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும், எப்படிப்பட்ட நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த நாட்களிலே நாங்கள் வளரும்படி, விசுவாசத்தில் உறுதியாகும்படி, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி, ஆழமாக வேரூன்றி இருக்கும்படி, எங்கள் நாட்கள் நீடித்திருக்கும்படி, இந்த நாட்களிலே நாங்கள் எல்லா விதத்திலும் உமக்கென்று முடிவு பரிந்தும் நிலைநிற்க
உம்முடைய பலத்தினால் நிறைந்திருக்கும்படி, வெற்றிகரமாக எங்கள் ஓட்டத்தை முடிக்கும்படி இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்க கிரீடங்களை பெற்றுக்கொள்ளும்படி நீர் கிருபை தருவீராக. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கும், உம்மையே நோக்கி பொறுமையாய் ஓடும்படி நாளிலே கிருபை தாரும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாட்களில் பரீட்சைகள் எழுதும் பிள்ளைகளுக்கு விசேஷத்த ஞானத்தையும் பலத்தையும் ஞாபக சக்தியும் எல்லாரும் வெற்றி சிறக்கும்படி கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய இரத்த கொட்டைகளை மறைத்து கொண்டு தீமைக்கு பொல்லாப்புக்கு விலை நல்ல சுகம்பலம் தார். கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதியும், குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழும்படி செய்யும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். எல்லா துதிகனமாக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. பாழாய் கிடக்கும் இடங்களையே சுதந்தரிக்க பண்ணுவீர். பாழாய் கிடக்கும் இடங்களையே சுதந்தரிக்க பண்ணுவீர். இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. தாயின் வயிற்றில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. தாயின் வயிற்றில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கரத்தின் நிழலில் மறைத்தவரே, கருத்தாயம்மை நினைத்தவரே. கரத்தின் நிழலில் மறைத்தவரே, கருத்தாயம்மை நினைத்தவரே. இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. என்னை உமக்காய் பயன்படுத்தி எம்மில் மகிமை அடைந்திடுவீர். என்னை உமக்காய் பயன்படுத்தி எம்மில் மகிமை அடைந்திடுவீர். உமது பிரியம் செய்திடுவேன், உமது சித்தம் நிறைவேறட்டும். உமது பிரியம் செய்திடுவேன், உமது சித்தம் நிறைவேறட்டும். இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. இஸ்ரவேலின் மீட்பரே,
எனக்காய் என்றும் வழக்காடி இழந்த நன்மையை எமக்களிப்பீ. எனக்காய் என்றும் வழக்காடி இழந்த நன்மையை எமக்களிப்பீர். எந்தன் பலனே இயேசுதேவா என்றும் துணையாயிருப்பவரே. எந்தன் பலனே இயேசுதேவா என்றும் துணையாயிருப்பவரே. இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே. இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே. பாழாய் கிடக்கும் இடங்களையே சுதந்தரிக்க பண்ணுவீர். பாழாய் கிடக்கும் இடங்களையே சுதந்தரிக்க பண்ணுவீர். இஸ்ரவேல்